மரியாதைக்குரிய முகநூல் நண்பர்களே, திமுக கழக உடன்பிறப்புகளே, சகோதர சகோதரிகளே, மகளிர் தாய்மார்களே, பருவநிலை ஆண் மற்றும் பெண் சகோதர சகோதரிகளே, கல்லூரி படிக்கும் மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ ஒரு சின்ன ஞாபகப்படுத்துறது தான் உங்களுக்கு எல்லாருக்கும். திமுக அரசு ஏன் மீண்டும் திமுக அரசு வரணும், மீண்டும் திரு மு.க. ஸ்டாலின் சார் ஏன் முதலமைச்சராக வரணும், நம்ம ஏன் அவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம் தான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நமக்கு திமுக அரசு கடந்த 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தபோது எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆட்சிக்கு வந்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது கடுமையான கொரோனா டைம். அந்த கொரோனா டைமில் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த கஷ்டத்தை உணர்ந்து நான் ஆட்சிக்கு வந்த உடனே உங்களை எல்லாருக்கும் ஒரு குடும்பத்துக்கு 4000 ரூபா தரேன்னு சொல்லி அவர் அறிவித்தார். அறிவித்தபடியே அவர் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த நிதிநிலை மோசமாக இருந்த அந்த டைமில் கூட எப்படியோ ஒன்று அரேஞ்ச் பண்ணி நம்ம எல்லாருக்கும் கிட்டத்தட்ட இன்னைய சூழ்நிலைக்கு 2 கோடியே 12 லட்சம் ரேஷன் கார்டு இருக்குது. அன்றைய கணக்குப்படி ஒரு 2 கோடி கார்டுன்னே வச்சுக்கிட்டா கூட 2 கோடி குடும்பத்துக்கும் ஒரு குடும்பத்துக்கும் 4000 ரூபான்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 கோடி குடும்பத்துக்கு 4000 ரூபான்னு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 2022 மறுபடியும் ஒரு வெள்ளம் வந்துடுச்சு. அந்த வெள்ளம் அந்த டைமில் சில மாவட்டங்கள்லாம் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அந்த டைமில் மறுபடியும் எல்லாருக்கும் ஒரு 5000 ரூபாய் அறிவித்தார். மத்திய அரசு போதுமான அந்த வெள்ள நிவாரண நிதி எதுவுமே தமிழ்நாட்டுக்கு கொடுக்காத அந்த சூழ்நிலையில் கூட, ஆனால் மறுபடியும் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கெலாம் ஒரு ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபான்னு சொல்லி ஒரு குடும்பத்துக்கும் 5000 ரூபான்னு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த பள்ளி படிப்பை முடித்து மேல் படிப்புக்கு வர, உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்து மேல்நிலை பள்ளிக்கு வர இந்த மாணவ மாணவிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மகளிர் லேடிஸுங்களுக்கு கொடுத்தாரு. புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லி அதுங்க பாவம் பள்ளி படிப்புக்கு அந்த தொகை உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வீட்டில் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க செலவை அவங்க பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி மாதம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாரு. 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அந்த மகளிர் உரிமை தொகை அவர் அறிவித்தபடியே மகளிர் உரிமை தொகை கிட்டத்தட்ட இன்றைய சூழ்நிலைக்கு 1 கோடியே 12 லட்சம் குடும்பம் வாங்குகிறாங்க. அதை மகளிர் தாய்மார்கள் 1 கோடியே 12 லட்சம் பேர் அந்த திட்டத்தில் பலன் அடைஞ்சு மாதம் 1000 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வராங்க. அந்த 1000 ரூபாய் வாங்குகிற அந்த திட்டத்தை ஏதோ ஒரு சதி பண்ணி கடைசி நேரத்தில் முடக்க பார்த்தாங்க மத்திய அரசு. அதை ஒரு விழிப்புணர்வோடு இருந்து கடைசி நேரத்தில் அந்த 3 மாத தொகையை மொத்தமாக சேர்த்து ஒரு 2000 ரூபாய் கோடைக்கால சிறப்பு நிதியும் சேர்த்து மொத்தம் ஒரு 5000 ரூபாயா எல்லார் அக்கௌண்ட்லேயும் எல்லோரும் ஷாக் ஆகிற மாதிரி விடியோக்கெல்லாம் எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் போட்டார். யாருமே இதை நினச்சே பார்த்துக்க மாட்டாங்க, திடீர்னு ஒரு 5000 ரூபா நமக்கு வரும்னு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அவர் நம்ம அந்த விதவைகள், ஊனமுற்றோர், முதியோர் அவங்களாம் பார்த்திங்கன்னா பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணுமான்னு சொல்லி நினச்சி மறுபடியும் அவங்களுக்கு என்ன பண்ணார், ஒரு 2000 ரூபாய் உதவித்தொகையும் அவங்க ஆல்ரெடி வாங்குகிற பணம் ஒரு 1200 ரூபான்னு சேர்த்து 3200 ரூபா எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் போட்டு விட்டார். அவங்க எல்லோரும் போய் சந்தோஷமாக அவங்கவுங்க எல்லாம் எடுத்து அவங்க செலவு பார்த்துட்ருக்காங்க. இதுபோல் எவ்வளோ உதவிகள் ஆயிரக்கணக்கில் திமுக அரசு நமக்கு செஞ்சுருக்காங்க. தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்து ஒரு திட்டங்களையும் இந்த மக்களுக்கு செஞ்சுட்டு வராரு. அதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்து தான் நம்ம ஓட்டு போடணும். என்ன இன்றைக்கி யாரோ வருவாங்க புதுசாக, என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பி நம்ம ஏமாந்துடக்கூடாது. தயவுசெய்து நம்ம எப்போவுமே தமிழ்நாட்டு மக்கள் இந்திய அளவில் கல்வி அறிவில் 2வது இடத்துல இருக்கும். கல்வி அறிவில் எல்லாருமே நல்லா சிந்திக்கக்கூடிய மக்கள், நல்ல நாலேஜ் உள்ள மக்கள். அதனால் நம்ம சிந்திக்கணும் கொஞ்சம். நமக்கு திமுக அரசால் எவ்வளோ என்னெல்லாம் பயனடைஞ்சிருக்கோம், திமுக அரசு நமக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதாவது நான் சொல்கிறது இந்த பணம் கொடுத்து நேரடியாக பணம் கொடுத்து உதவி பண்ண இந்த திட்டங்களை மட்டும்தான் சொல்கிறேன். அது ஆயிரக்கணக்கான திட்டங்கள் இருக்குது. அது மருத்துவத்துறையிலையாக இருக்கட்டும், கல்வித்துறையிலாக இருக்கட்டும், மற்ற ரெவென்யூ துறையிலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதோ எல்லா துறையிலும் இந்த அரசால் ஒரு குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் உள்ள மகளிர்லேருந்து, அந்த குடும்பத் தலைவர்லேருந்து, அந்த குழந்தைகள்லேருந்து, படிக்கிற பிள்ளைகள்லேருந்து, கல்லூரி மாணவ மாணவிகள்லேருந்து, ஸ்கூல் படிக்கிற பசங்க வரைக்கும்
ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு பலன் அடைஞ்சிருப்பாங்க நிச்சயமாக இந்த திமுக அரசால். அந்த மாதிரி பார்த்து பார்த்து இந்த மக்களுக்காக பல திட்டங்களை தமிழ்நாட்டு முதலமைச்சர் செஞ்சுட்டு வர்றாரு. எனவே அப்படிப்பட்டவருக்கு நம்ம நன்றியை மறக்காமல் அவங்க செஞ்ச இந்த உதவிகள்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, சுமார் இப்போ உதாரணத்துக்கு என் குடும்பத்தையே எடுத்துங்க. என் குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, என் ஒய்ஃபுக்கு ஒரு 1000 மகளிர் உரிமை தொகை மாதம். அது ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா 12,000. அவர் இப்போ ஒரு போனஸ் மாதிரி ஒரு 2,000 கொடுத்து அதுவே ஒரு 14,000. எங்கள் அம்மாவுக்கு வந்து ஓல்டேஜ் பென்ஷன், விதவை பார் ஓல்டேஜ் பென்ஷன் ரெண்டும் சேர்த்து, அதாவது அவங்க விதவை ஓல்டேஜ் பென்ஷனும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,200 மாதம். அதுவே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 14,400. இப்போது ஒரு தளபதி ஒரு போனஸ் மாதிரி ஒரு 2,000 அறிவிச்சார் அவங்களுக்கு. எல்லாம் சேர்த்து அது ஒரு 14,400 வருது. அப்புறம் எங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு 12,000. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கொரோனா டைமில் ஒரு 4,000, வெள்ள நிவாரணம் ஒரு 5,000, பொங்கல் பரிசு ஒரு 3,000. இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட என் ஒரு குடும்பத்துக்கு மட்டுமே ஒரு வருஷத்துக்கு 42,400 கிட்ட, ஒரு கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஆவரேஜாக ஒரு 50,000 ஒரு குடும்பத்துக்கும் திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறது இந்த ஒரு வருஷத்து கணக்கு தான். அந்த மாதிரி இந்த மகளிர் உரிமை தொகைலாம் 2 வருஷமாக வாங்குறவங்களாம் இருக்கிறாங்க. நான் வந்து கடைசியாக தான் வாங்கிட்டுருக்கிறேன். இதுபோல் எவ்வளோ உதவிகளை திமுக அரசு எல்லாருக்கும் செஞ்சிட்ருக்காங்க. இந்த நன்றியெல்லாம் நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது எப்போதுமே. தமிழ்நாட்டு மகளிரை பற்றி எனக்கு தெரியும். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து உணர்வுபூர்வமானவங்க, சிந்திக்கக்கூடியவங்க, எப்பயுமே சென்டிமெண்ட்டாக நமக்கு ஒரு உதவி செஞ்சாங்கன்னா அவங்கள காலத்துக்கு மறக்க மாட்டாங்க. அதுபோல் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு திருக்குறள் தான் ஞாபகம் வருது. என்ன சொல்லுவாங்க, காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் நாளத்தின் மானப்பெரிதென். அதாவது ஆபத்தில் ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அது வந்து நம்ம வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. அதுபோல் திமுக அரசு நமக்கு சின்ன உதவியில் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கு. பிள்ளைங்களுடைய படிப்புக்கு, அதாவது தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து ஒன்று நல்லா உணர்ந்திருக்கார். அதனால தான் வந்து கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இன்னொரு வசனம் கூட இருக்குது. நம்மளுடைய பாரதியார் அவர்கள் சொன்ன தத்துவம். அதாவது அன்ன சத்திரம் 1000 வைத்தலை விட ஆலயங்கள் 16,000 கட்டுதலை விட புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னு சொன்னார். அதாவது என்னதான் நீ அன்னதானம் போட்டாலும் கோயில் கட்டி விட்டாலும் அதெல்லாம் உனக்கு புண்ணியம் கிடைக்காது. ஒரு படிப்பறிவு இல்லாத ஏழை மாணவ மாணவிக்கு நீ உதவி செஞ்சினா அதில் வரும் உங்களுக்கு கோடி புண்ணியம் அப்படின்னு அன்றைக்கே வந்து மகாகவி பாரதி சொன்னார். அதுபோல் நம்ம கல்வியை நல்லா இந்த தரமான கல்வியை கொடுத்து அவங்களுக்கு முன்னேற்றி விட்டோமா அவங்க வாழ்க்கையில் அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துப்பாங்க. அப்படின்றதுனால தான் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை உணர்ந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அதுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை எப்படி ஏற்படுத்தி இந்த மாணவர் இவங்களை வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டங்களையும் பார்த்து செஞ்சுட்டு வர்றார். இந்த மகளிரை வந்து எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேற்றி அவங்கள வந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுனால தான் இந்த மகளிர் உரிமை தொகை இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மகளிர் சுய உதவிக்குழுவில் 5 லட்சம் வரலும் மானியத்தில் கடன் கொடுக்குறாரு. இதுபோல் எவ்வளோ திட்டங்கள் இருக்குது. இந்த பேருந்து பயணம், இலவச பேருந்து பயணம், அதில் வந்து ஏதோ ஒன்று வேலைக்கு போகிறவங்களுக்கு அது எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் ஒரு 1,000 2,000 மிச்சப்படுத்துகிறாங்க. இந்த அரசாங்கத்தால் ஏதாவது ஒரு வகையில் பலன் அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க எல்லோருமே. அதனால் குறை சொல்கிறவங்க 1000 குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. எனவே அதெல்லாம் நீங்கள் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு கொஞ்சம் சிந்தித்து நல்லா யோசனை பண்ணி நம்ம யாருக்கு ஓட்டு போடணும், நம்ம ஏன் வந்து மீண்டும் திமுக ஆட்சி வரணும்னு நினைக்கிறோம், திமுகவுக்கு ஓட்டு போடணும், ஏன் வந்து இந்த மறுபடியும் வந்து திரு மு க ஸ்டாலின் சார் வந்து முதலமைச்சராக வரணும் அப்படின்றதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு சில உதாரணம் மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த செஞ்ச திட்டங்கள்லாம் சொல்லணுன்னா ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. ஒரு நாளே பத்தாது, அவ்வளோ இருக்குது திமுக அரசு செஞ்ச திட்டங்கள்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம இதை உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த எலெக்ஷன் டைமில் ஏதோ மறந்திருந்த ஒரு சில நண்பர்கள், சகோதரிகள், மகளிர்கள், இந்த இளம் வயது பிள்ளைகள், காலேஜுக்கு போகிற அந்த டீனேஜ் பசங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அதாவது ஒன்று நம்ம குடும்பத்துக்கு பலன் கிடச்சிருக்கும் திமுக அரசால், இல்லை நமக்கு பலன் கிடச்சிருக்கும். இப்படி ஏதாவது ஒரு வகையில் நம்ம குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பலன் கிடச்சிருக்கு. திமுக அரசு செஞ்ச திட்டங்கள் ஏராளமாக இருக்குது, சாதனைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதுபோல் அதேமாரி ஒரு தொழில் யாருக்கு என்ன தொழில் தெரியுமோ அவர் அந்த தொழில் செஞ்சால் அந்த வேலை சரியாக வரும். உதாரணத்துக்கு ஒரு பெயிண்ட்ரு பெயிண்ட் வேலை செஞ்சால் தான் அந்த பெயிண்டிங் ஒர்க்கு கரெக்டாக இருக்கும்.
ஒரு கொத்தனார் வந்து கொத்தனார் வேலை செஞ்சால் தான் அந்த கொத்தனார் வேலை வந்து சரியாக இருக்கும். ஒரு சர்வேயர் வந்து நிலம் அளக்குறாருன்னா அவர் அந்த வேலையை செஞ்சால் தான் அது சரியாக வரும். நான் இதை விட்டு ஒரு கொத்தனாரை போய் கூட்டின்னு வந்து ப்ளம்பிங் வேலைக்கு வந்து ஒரு கொத்தனாரையும் கூட்டின்னு வந்து செய்ய சொன்னீங்கன்னா அந்த வேலை சுத்தப்படுமா? சரியாக வருமா? சரியாக வராது. அதுபோல் தான் எல்லாமே ஒரு இன்டர்வியூக்கு போனால் கூட என்ன பண்ணுறாங்க, நீ என்ன படிச்சிருக்கிற, இந்த வேலைக்கு நீ பொருத்தமானவரா, இந்த வேலைக்கு செய்ய நீ தகுதியான ஆளா அப்படின்னு சொல்லி எத்தனையோ நம்மளை டெஸ்ட்டு வச்சு அந்த நம்முடைய படிப்புனுடைய தரத்தெல்லாம் பார்த்து தான் ஒரு வேலை கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சர், அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு திறமையான ஆளை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அவர் வந்து முழு நேரமும் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னையே இந்த அரசியலில் மக்களுக்காக அர்ப்பணிச்சுட்டுவார். தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த மக்களுக்காக வந்து சேவை செஞ்சுட்டு வர்றார். கிட்டத்தட்ட 50 வருஷமாக அவருக்கு இந்த அரசியலில் அனுபவம் இருக்குது. எந்த திட்டங்களை எப்படி செய்யணும், எந்த ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி அனுமதி வாங்கணும், அதை அதிகாரிகளை புஷ் பண்ணி எப்படி வேலை வாங்கணும், எப்படி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கணும், மக்களுக்கு இந்த திட்டங்கள் போய் எப்படி சேரணும், இதெல்லாம் வந்து பார்த்து அவர் அதிகாரிகளை சுறுசுறுப்பாக இயங்கி அதிகாரிகளை வேலை வாங்கி எல்லாத்தையும் பக்குவமாக செய்கிறாரு. இது வந்து இப்போ இன்றைக்கி புதுசாக வந்தவங்கலாம் அதுமாதிரி செய்ய முடியுமா? முடியாது. நிச்சயமாக முடியாது. அவங்களுக்கெல்லாம் இதை கற்றுக்கிறதுக்கே வந்து பல வருஷங்கள் ஆகும். வரலாம், அரசியலுக்கு வர்றது தப்புன்னு நான் சொல்லலை. வந்த உடனே முதலமைச்சர் ஆகணும்னு நினச்சா அது சாத்தியம் இல்லை. ஏன்னா அது முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அதாவது ஒரு புள்ள படிப்பு கற்றுக்கணுன்னா எல்கேஜி சேர்ந்து ஏபிசிடி 1 2 3 இதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் படிப்படியாக தான் வந்து வாழ்க்கையில் படிப்பை முடித்து அதன் பிறகு வேலைக்கு போய் அதெல்லாம் வந்து பல திட்டங்கள்லாம் செய்ய முடியும். அதுபோல் இன்றைக்கி நீ அரசியலில் வந்திருக்கிறன்னா இன்னும் ஒரு 5-6 வருஷம் 5-6 தேர்தலை சந்திக்கணும். 5-6 வருஷம் தேர்தலை சந்திக்கணும். உள்ளாட்சி தேர்தல், எம்பி எலெக்ஷனு, எம்எல்ஏ எலெக்ஷனு, இது மாதிரி பல தேர்தல்களை சந்தித்து பாடம் கற்றுக்கணும். இந்த அரசியல்னால் என்ன, எப்படி வந்து இதெல்லாம் வந்து மக்களுக்கு எப்படி சேவை செய்கிறது, எப்படி இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்துறது, மக்களுக்கு எந்த மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வர்றது, இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு ஃபுல்லாக முழுமையாக அரசியலை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் வரணும். அப்போ தான் வந்து மக்களுக்கு உங்களால் வந்து விரைவான சேவை செய்ய முடியும். அதை விட்டுட்டு வந்த எடுப்புலையே நேற்று வந்துட்டு இன்றைக்கி நான் முதலமைச்சர் சீட்டில் போய் உட்காந்துன்னு நினச்சா இதெல்லாம் முடியுமா? அரசாங்கன்றது சாதாரணம் இல்லை. ஒரு அரசாங்கத்தை நடத்துறதுன்றது கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்காங்க. 8 கோடி மக்கள், அதில் எத்தனை அரசாங்க அதிகாரி இருப்பாங்க, எவ்வளோ கட்சிக்காரங்க இருப்பாங்க, எவ்வளோ இந்த அரசாங்க பொறுப்பில் இருக்கிறவங்க, இந்த அரசியல் பதவிகளில் இருக்கிறவங்க, இவங்களை எல்லாரையும் பார்த்து இவ்வளோ பெரிய அனுசரித்து பக்குவமாக ஒரு ஆட்சி நடத்துறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுபோல் மக்கள் வந்து நீங்களும் கொஞ்சம் சிந்திக்கணும். எடுத்து யார் வேணாலும் வருவாங்க இன்றைக்கி, எனக்கு ஓட்டு போடு, நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், அதை அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் சாத்தியம் கிடையாது, செய்ய முடியாது. ஆனால் தளபதி திரு மு.க. ஸ்டாலின் சார் வந்து சொன்னதை எல்லாத்தையும் செஞ்சுருக்கார். நமக்கு இந்த 5 வருஷத்தில் நமக்கு அவர் செஞ்ச திட்டங்கள் வந்து ஏராளமாக செஞ்சுருக்கார். சொல்ல முடியாத அளவுக்கு சாதனைகளை பண்ணியிருக்காரு. அதனால் பலனடைஞ்ச அந்த வாக்காளர்களில் நான் ஒருத்தனாக சொல்கிறேன். ஏன் ஒரு குடும்பத்துக்கே கிட்டத்தட்ட 50,000 ரூபா இந்த அரசாங்கம் நமக்கு கொடுத்துருக்குதுன்னா, இது போல் இந்த தமிழ்நாடு முழுக்க எத்தனை கோடி குடும்பங்கள் இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ பண உதவி பண்ணியிருக்கோம். இதனால் இந்த பண உதவியை பயன்படுத்தி அவங்க பொருளாதாரத்தில் எவ்வளோ முன்னேறி வந்துட்டுருக்குறாங்க. இதுதான் ஒரு வளர்ச்சி. இந்த மக்களையும் முன்னேற்றணும், அதே போல் இந்த நாட்டுக்கு தேவையான திட்டங்களையும் கொண்டு வரணும். அதே போல் போக்குவரத்து, இந்த மருத்துவம், கல்வி, இதுபோல் ஒவ்வொரு திட்டங்களையும் இந்த ஒரு மாநிலத்தை முன்னேற்ற பாதை கொண்டு போகிறதுக்கு பார்த்து செஞ்சுக்கிட்டு வர்றார் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இதில் வந்து மத்திய அரசு நமக்கு எந்த வித உதவியும் பெருசாக பண்ணுறதில்ல. நம்ம கட்டுற பணம், ஜிஎஸ்டி பணம், இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாடு தான் அதிகமான வரி கட்டுது. ஆனால் அவங்க நம்ம கொடுக்குற பணம் குறைவான நிதியை தான் நம்ம கொடுக்குறாங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த நிதி நெருக்கடியெல்லாம் சமாளித்து இந்த மக்களுங்களுக்கு ஏதோ வேர்ல்டு பேங்க்கில் கடன் வாங்கி ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உதவி செய்கிறாரு. அதை தான் பார்க்கணும். நமக்கு வந்து மக்களுக்கு என்ன பலன் கிடைக்கிது இந்த அரசாங்கத்தால், அதை தான் நம்ம எல்லோரும் யோசிக்கணும். அதை யோசித்து நீங்கள் எல்லோரும் இந்த மாணவர்கள், மாணவிகள், கல்லூரி படிக்கிறவங்க, இந்த இளம் வயது பிள்ளைகள், டீனேஜ் மாணவிகள் மற்றும் மகளிர் தாய்மார்கள் எல்லோரும் வந்து சிந்தித்து ரொம்ப நேர்மையாக மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்கன்னு சொல்லி உங்களை எல்லாரையும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.